ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்று நோன்பு கஞ்சி செய்யும் முறையை பார்க்க போகிறோம். முதலில் ஆழமான ப்ரெஷர் குக்கர் எடுக்க வேண்டும். எண்ணெய் உங்கள் சாய்ஸ். கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய் அல்லது ரிஃபைன்ட் ஆயில் 7 அல்லது 8 டேபிள் ஸ்பூனை குக்கரில் சேர்க்க வேண்டும். எண்ணெய் சூடான பிறகு கரம் மசாலா, வெங்காயம் 3 மெலிசாக நீட்டு வாக்கில் வெட்டி எண்ணெயில் சேர்க்க வேண்டும். செவந்து வரும் வரை வதக்க வேண்டும். இதன் பிறகு 4 அல்லது 5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயத்துடன் சேர்க்க வேண்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு 3 தக்காளி, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, 4 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்க வேண்டும். எல்லாம் வதங்கின பிறகு 5 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து எண்ணெய் விடும் வரை வதக்க வேண்டும். பச்சை அரிசி நோய் 50 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், கோதுமை ரவை 100 கிராம். இதை 2 அல்லது 3 முறை அலசி 3 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். ஊற வைத்த பிறகு இதை மசாலாவுடன் கலந்து 1 கப் தேங்காய் பால் சேர்க்க வேண்டும். கோதுமை ரவை, பாசிப்பருப்பு நோய் சேர்த்த பிறகு நல்லா வதக்க வேண்டும். வதங்கின பிறகு 1 லிட்டர் தண்ணி சேர்க்க வேண்டும். மூன்று விசில் வரும் வரை பிரஷர் குக் செய்ய வேண்டும். அடுப்பு அணைத்து 15 நிமிடம் குக்கரில் விட வேண்டும். சுவையான நோன்பு கஞ்சி ரெடி. பரிமாறுவதற்கும் ரெடி.